பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூலை 1ஆம் தேதியும் ஏசப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார். அதுதாங்க இந்த மாதம் ஏசப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை. நன்மைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தீமைக்கு எதிராக இருக்கிறதே நன்மை. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதத்தில் நீங்கள் தீமையான காரியங்களை, கஷ்டமான காரியங்களை, வேதனையான காரியங்களை போய்கொண்டு இருக்கிறீங்களோ, அதிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரா, நன்மையானதை உங்களுக்கு கொடுக்க போகிறாராங்க. ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கிட்ட நம்ம நன்மை வாங்குகிறோங்கிறத நம்ம யோசிக்கணுங்க. யாருன்னா அவர் கத்தாதி கத்தருங்க. நீங்கள் இதிலே பாருங்களேன், சங்கீதம் எரேமியா 31:14 போட்டிருக்குதுங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள்னு. அதாவது என் ஜனங்களுக்கு அவர் நன்மையினால் திருப்தி கொடுத்தார். அப்போ என் ஜனங்கள்லாம் யாருன்னா கர்த்தரோட பிள்ளைங்க, தேவனோட பிள்ளைங்க, கடவுளோட பிள்ளைங்க. இந்த கடவுள் யாருன்னா நன்மைகளின் ஊற்றுங்க. இவர்கிட்ட நன்மை தவிர எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் அநேக நேரம் நம்மளை பார்த்தீங்கன்னா, நம்ம நன்மை இல்லாத, அதாவது நன்மை கொஞ்சம் மனுஷர் உதவி செய்ய முடியும், அவங்கக்கிட்ட போய் நம்ம நிற்கிறோம். அவங்களால நம்மளை திருப்திப்படுத்த முடியறதில்லை. கொஞ்சம் நன்மை செய்வாங்க, அது நமக்கு முழு வாழ்க்கைக்கு அது பிரயோஜனப்படுறதே இல்லைங்க. அப்போ முழு நன்மையை எங்கேருந்து பெற்றுக்கொள்கிறோம்னா, ஆண்டவராகிய இயேசு நம்முடைய அன்பின் தகப்பன் பரம பிதாவின் இடத்துல இருந்து தாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர் தாங்க நன்மைகளின் ஜோதி. அவர் அவர்கிட்ட தீமைங்கிறதே கிடையாதுங்க. அவர் யாருக்கு இல்லைன்னு சொல்லாத தேவனுங்க. அவருடைய வல்லமையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அண்ட சராசரங்களை படைத்தவருங்க. இந்த மனிதன் இந்த மனித குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவருங்க. அப்பேற்பட்ட ஒரு தேவன் தாங்க அவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நான் திருப்தி ஆவார்கள். எனவே அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது, அப்பேற்பட்ட தேவனிடத்துல நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நன்மை எப்படிலாம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கீதம் 103:5 போட்டிருக்குதுங்க, கர்த்தர் எப்படின்னா நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவாராங்க. நன்மை, அதாவது பெரிய வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாயை எப்படி திருப்தியாகப்படுத்துவாராம், நன்மையினால். அது எப்படிப்பட்ட நன்மைனா, நீங்கள் அடுத்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா, கழுகுக்கு சமானமாக உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறாராங்க. அதாவது சரீர ரீதியிலங்க, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ துன்பப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை வியாதியில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கலாம், பயங்கர கஷ்டத்தில் உங்களுடைய, அதாவது முடியலை அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை திரும்பி வர பண்ணுவேன், நன்மைக்கு உங்களை திரும்பி வரச்சி வராங்க. கழுகுக்கு சமானம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதுமை, அதாவது கழுகு திரும்ப திரும்ப தன்னோட பலனை திருப்பி கொள்ளுமா. அதாவது முதுமை அடைஞ்ச உடனே 40 ஆண்டுகள் வரைக்கும் கழுகுக்கு வயது இருக்குன்னு சொல்கிறாங்க. 40 ஆண்டுகள் கழித்து அது ஒரு இடத்துல உட்காந்து தன்னுடைய இறகுகளை பூரா உதுத்து விடுவாங்க. ஒரு பர்டிகுலர் டேஸில் உட்காந்து இருந்த பிறகு அது என்ன செய்யுமா, அதோட பலனை ரீகெய்னிங் பெற்றுக்கொள்ளுமா, திரும்ப பெற்றுக்கொள்ளுமா, திரும்ப அந்த சிறகுகள் வளருமா. அந்த நேரத்தில் அது தன்னைத்தானே ஒட்டிக்கி உட்காந்து காத்திருக்கும்போது அதுக்கு அப்படி ஒரு பலன் திரும்ப கிடைக்கலாம். அதே போல் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் முதுமை நிமித்தம் உங்களுடைய நாட்களில் ரொம்ப பலனற்று இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் தங்களுடைய நம்பிக்கை நிமித்தம் முதுமையின் மேலே முதுமை அப்படி அடைந்து சோர்ந்து பலனற்றவர்களாகிறாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு 50+, 40+, ஒரு 60+, 70+, எவ்வளோவா இருந்தாலும் சரி, உங்களோட பலனை கழுகுக்கு சமானமாக இளம் வயதாய் திரும்ப இளைஞர்களுக்கு உண்டாகும் அதே பலனால் உங்களை நிரப்பி அவர் என்ன செய்கிறாரா, திரும்பவும் நன்மையினால் உங்கள் வாயை திருப்திப்படுத்துகிறாராங்க. இப்பேற்பட்ட நன்மை இந்த ஜூலை மாதத்திலேருந்து உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. திரும்ப பெற்றுக்கொள்வீங்க இழந்த நன்மை. நான் வெறும் சரீர நன்மையை மட்டும் நான் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. ஒருவேளை உங்களுடைய ஃபைனான்ஸில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் நல்லா வெல்த்தாக இருந்திருக்கலாம், இப்போ ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், திரும்ப அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. திரும்ப உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வர்றதை பார்க்கலாம். இப்படி ஒன்றும் திரும்ப 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 ஆண்டவர் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய பலனை புதுப்பிக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. அப்பேற்பட்ட நன்மை அந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து உங்களோட வாழ்க்கையில் வெளிப்படுறதை நீங்கள் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு நன்மையும் அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 107:8 பார்த்தீங்கன்னா, தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறாராங்க.
இந்த தவணமுள்ள பசியுள்ள ஆத்மானா என்னென்ன அர்த்தம்னா ஏக்கங்க. நீங்கள் அநேகரை நீங்கள் நல்லா, அதாவது சொந்த வீடு வெல்த்தாக இருக்கவங்கள விட்டுருங்களே, நல்ல மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்டலாம் கொஞ்சம் போய் நீங்கள் பேசி பாருங்களேன். அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்காதா, அல்லது நமக்கு நமக்கு ஒரு நல்ல வேலை இந்த லெவலுக்கு நமக்கு கிடைக்காதா, அல்லது நம்முடைய பிள்ளைங்க இப்படி நல்லா பெரிய லெவலில் படித்து வரமாட்டாங்களா, இப்படி நம்மளோட பிள்ளைக்கு நல்ல ஏற்ற இடத்துல திருமணம் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம், ஒரு பசி, ஒரு தாகம் உங்களுக்கு இருக்குங்க. கர்த்தர் இந்த நாள்லேருந்து அது தருவாருங்க. அந்த நன்மை நாள் உங்களை திருப்திப்படுத்துவாருங்க. நீங்கள் விரும்புகிற அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. வெறும் அதில் மட்டும் இல்லைங்க, ஆவிக்குரிய நன்மைனாலும் உங்களை திருப்திப்படுத்துவாருங்க. ஆவிக்குரிய நன்மை சிலர் எல்லாரும் அப்படி இருக்கிறதுல, ஆனால் சிலர் கடவுளோட பேரன்பை ரசிக்கணும், அவரோட அன்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த பேர் அன்பினால் அவங்களை திருப்திப்படுத்துவாருங்க. இப்படி ஒரு நன்மை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எது எது ஆசைப்பட்டு ஏங்கி கேட்குறீங்களோ எல்லாவித நன்மையினாலும் உங்களை நிரம்பி வழியை செய்கிற ஒரு ஜூலை மாதம் தாங்க இந்த மாதம். எனவே இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிங்க. நிச்சயம் இந்த நாள்லேருந்து உங்களோட வாழ்க்கை ஒரு கடவுளுடைய நன்மை மிகுந்த அந்த கடவுளுடைய நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள்லேருந்து நீங்கள் செல்றதை பாருங்கள். இந்த வார்த்தைக்காக நம்ம தேவனிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போமாங்க. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட ஆண்டவரே கொடுத்த அந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நன்மையினால் எங்களை திருப்திப்படுத்துகிறவர் ஆண்டவரே. நன்மையினால் எங்களை நிரப்புகிறவர், நன்மையை தருவேன் என்று சொன்னவர். அப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே மிகுதியான நன்மையினாலே நிரப்பி அவங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஆண்டவரே, எந்தெந்த நன்மைக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்தந்த நன்மையை தருவீராக. விசேஷமாக சேகர்ன்னு சொல்லி ஒருத்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்காங்க. அவருக்கு ஆண்டவர் எந்த விதத்தில் ஆண்டவரை நன்மைக்காக காத்து கொண்டு இருக்காங்க, அந்த நன்மை நீர் இந்த மாதத்துக்கு நீங்கள் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதிரி ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கவங்களுக்கு நீர் அற்புதம் செய்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.